நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம் இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தாங்க இருக்கோம். இங்கே இருக்கிற காலப்பட்டியில் புதுசாக ஒரு வில்லா ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயனியர் பயோ டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. இந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட 15 பேர் யூஸ் பண்ணுற மாதிரி எங்களுக்கு டேங்க் வேணும்னு கேட்டிருந்ததுனால நம்ம இங்கே 2000 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் குழி எடுத்துங்க, உள்ள எம்சாண்டை கொட்டி அப்படியே டேங்கை இறக்கிற வேண்டியதாங்க. இதுக்காக தனியாக எந்த ஒரு சிவில் ஒர்க்கும் பண்ண தேவையில்லைங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மண்ணோட உறுதித்தன்மை ரொம்பவே கம்மியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம சைட் என்ஜினியர் எம்சாண்டை கொட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணி இதுக்கு மேலே இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காருங்க. உங்களோட இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம டேங்கையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோங்க. நம்ம சைட் என்ஜினியர் அலைன்மெண்ட் எல்லாம் பார்த்து இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி முடிக்க வரைக்குமே கூடவே தாங்க இருப்பாங்க. ஃபஸ்ட்டு பயோ டேங்க்னா என்னென்னு பார்த்துடலாங்க. இந்த பயோ டேங்க்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, முன்னையெல்லாம் செப்டிக் டேங்க் கட்டியிருப்பீங்க, அது கொஞ்சம் நாளில் நிறைஞ்சிருங்க, நீங்கள் லாரி வச்சு க்ளீன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் பயோ டேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வாழ்நாள் முழுவதும் லாரி வச்சு க்ளீன் பண்ணவே தேவையில்லைங்க. இந்த டேங்குக்காக நீங்கள் வாழ்நாள் முழுவதும் ₹1 கூட செலவும் பண்ண தேவையில்லைங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணும்போது இனாக்குலம்ங்கிற பாக்டீரியாவை நம்ம டேங்குக்குள்ளே போட்டுருவோங்க. அந்த பாக்டீரியா தான் இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகளை முழுவதுமாக சாப்பிட்டு செரிமானம் பண்ணி தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சிருங்க. அந்த தண்ணியில் கழிவுகளோ துர்நாற்றமோ கண்டிப்பாகவே இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்திலேயோ இல்லை ட்ரைனேஜ்லேயோ இல்லை ரிங் போட்டு பூமிக்கு கீழேயோ இறக்கிக்கலாங்க. இவங்களுக்கும் தோட்டமும் இல்லை ட்ரைனேஜும் இல்லைங்கிறதுனால ரிங் போட்டு பூமிக்கு கீழே இறக்கிக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஃப்யூச்சரில் இவங்களுக்கு தோட்டம் வந்து வைக்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி செட்டப்ஸும் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட பயனியர் பயோ டேங்க்கில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த பயோ டேங்க்லையும் இல்லாத ஒரு முக்கியமான சிறப்பம்சங்க இது. பாக்டீரியா இந்த டேங்குக்குள்ளேயே இனப்பெருக்கம் ஆயிக்குங்க. பாக்டீரியாவுக்கும் நம்ம பயனியர் பயோ டேங்க் உங்களுக்கு 50 வருஷத்துக்கு வாரண்டி கொடுத்துட்றாங்க. இது எந்த பயோ டேங்க்லேயுமே பாக்டீரியாவுக்கு 50 வருஷம் வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, 2 மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் கடையில் 1500 2000ன்னு பணம் செலவு பண்ணி பாக்டீரியாவை வாங்கி டேங்குக்குள்ளே போட்டிங்கன்னா மட்டும்தான் உள்ளே இருக்கிற கழிவுகள் சுத்தமாகுங்க. ஆனால் நம்ம பயனியர் பயோ டேங்க்கில் உங்களுக்கு 50 வருஷத்துக்கு டேங்குக்கும் வாரண்டி, 50 வருஷத்துக்கு பாக்டீரியாவுக்கும் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட பயனியர் பயோ டேங்க்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்குக்குள்ளே மொத்தம் 5 அறைகள் கொடுத்துருப்போங்க. அதில் முதல் 4 அறைகள் பார்த்தீங்கன்னா முழுவதுமாக கழிவுகளை செரிமானம் பண்ணி, 5வது அறை செட்டில்மெண்ட் டேங்க்குன்னு சொல்லுவோம். அதில் வந்து உரம் நிறைஞ்ச தண்ணியாக ஸ்டோர் ஆகிக்குங்க. ஒரு டைம் நீங்கள் டாய்லெட்லேருந்து 5 லிட்டர் தண்ணியை ஃப்ளஷ் பண்ணிங்கன்னா டேங்குக்குள்ளே 5 லிட்டர் தண்ணி வரும்போது சுத்திகரித்த 5 லிட்டர் தண்ணி வந்து அவுட்லெட் வழியாக வெளியேறிடுங்க. அந்த தண்ணியை தான் நீங்கள் தோட்டத்திலேயோ ட்ரைனேஜ்லேயோ விடலான்னு நான் சொல்லியிருந்தேங்க. டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்குற ஒரே பயோ டேங்க் நம்ம பயனியர் பயோ டேங்க் மட்டும்தாங்க. இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயனியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.